Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆகாச வீரனும் பேரரசிங் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் அதுதான். கைஸ் உங்கள் நார்மல் பீப்புள் கிடையாது கைஸ் அப்படின்னு நேற்று போய் உட்காந்து பார்த்தேன். அப்பா இதுக்கு தானடா 3 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது உண்மையிலே அங்கே உட்காருக்கும்போது ஒரு 4-5 இடங்கள்ல கண்ணு கலங்கிட்டே இருக்கு. அது யாருக்குமே தெரியாமல் அப்படியே தொடச்சிக்கிட்டு, ஏன்னா அந்த 3 வருஷம் படாத பாடுபட்டேன். அம்மா கேரக்டர் யாரை வைக்கிறது, ஒரு ராதிகா மேம் மாதிரி போகலாமா, அது எனக்கு என்னன்னு தெரியல. அந்த தீபாக்கா கேரக்டர் தான் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஏன் அசிஸ்டன்சி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. நான் முதல் நாளே சொன்னேன், அக்கா ஓட்டு போட்டேன், உங்களுக்கு ஒரு ஓட்டோட விழுகல, நான் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு. இவளை என்னைக்கு கட்டுனியோ அன்னைக்கே மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சு. புற்செல்வனும் ஆகாச வீரனும், அதாவது நீங்க சொன்னீங்க சில சீன்ஸ் டெலிட் பண்ணிட்டேன். நிஜமாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அதை டெலிட் பண்ணிட்டீங்களா இல்ல இப்படிதான்? இல்ல பிரதர், இதுல அதுலயும் நிறைய பேர் கேட்டாங்க என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை. ஆமா, அது என்னன்னா நீங்க ரீசெண்டா எங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ கதகளி வந்து நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணேன், அது வந்து எனக்கு நினைச்ச மாதிரி ஒரு ரீச் ஆகலன்னு சொன்னீங்க. என் படம்னே நிறைய பேருக்கு தெரியாது பிரதர், அது வந்து எனக்கு நிறைய இருக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார், படம் வந்து ரிலீஸ் ஆகி சூப்பராக போயிட்டு இருக்கு. அண்ட் த மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் ரைட் நோங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சூப்பராக பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்த பாராட்டுகள், நீங்க நேரில் பார்த்த அந்த ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்லுங்க சார். நிறைய சினிமா டேரக்டர்ஸில் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, அதாவது ஒரு ரியலிஸ்ட் சொல்லணும் தான். அது மாதிரி என்னென்னா தேட்டருக்காரங்கெல்லாம் என் நம்பரை பிடிச்சி ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு தேட்டர் அவ்வளோ கூட்டமாக இருக்குது, ப்ரொடியூசர்ஸ்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க, டேரக்டர் சைடு ஆர்டிஸ்ட் சைடு நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது. தெரியாத நம்பர்லேருந்தெல்லாம் வந்து பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னா அந்த படத்துக்கு வந்து என்னென்னா, நான் ஃபஸ்ட் நாள் போய் தேட்டரில் படம் பார்க்க மாட்டேன். ஓகே, எனக்கு பயமாக இருக்கும். இது வரைக்கும் எப்பயுமே பார்த்ததில்ல. போக மாட்டேன், படுத்துருவேன், தூங்கிடுவேன். காலைல தான் அதிகாலையில் தான் படுத்து தூங்குவேன். படம் வருமா சார்? அதான் நைட்டு பூரா தூக்கம் இல்லாமல் இருப்போம்ல, நைட்டு தூக்கம் வராது, அசதியில் படுக்கும்போது தூங்கிடுவோம்ல, அதுக்கப்புறம் தான் வீட்டில் எழுப்பிட்டு படம் ஹிட் எந்திரி அப்படின்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் இந்த படத்துக்கு வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டான். போய் நானும் ஜெகன் கோயிலில் போய் உட்காந்துட்டான். அங்கேருந்து அவர் வந்து என்ன பண்ணார்னா, எங்கள் அசிஸ்டன்ட்ஸ் வந்து ரோஹிணி தேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அதில் வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒளியும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் தம்பி பயங்கரமாக இருக்குப்பா, கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, சத்தமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன இருந்தாலும் நான் பக்கத்தில் போகலை. நேற்று தான் நான் போய் பார்த்தேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது சரி எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு, சின்ன சின்ன டைலாக்குக்கு, சின்ன சின்ன ரியாக்ஷனுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க, கைதட்டுறாங்க, நம்ம எதிர்பார்க்காத இடத்துலலாம் கைதட்டு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நேற்று தான் போய் உட்காந்து பார்த்தேன். அப்பா இதுக்கு தானடா 3 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது உண்மையிலே அங்கே உட்காருக்கும்போது ஒரு 4-5 இடங்கள்ல கண்ணு கலங்கிட்டே இருக்குது. அது யாருக்குமே தெரியாமல் அப்படியே தொடச்சிக்கிட்டு, ஏன்னா அந்த 3 வருஷம் படாத பாடுபட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ரொம்ப சந்தோஷம்னா, இந்த படத்துக்கு ப்ரமோஷனே வந்து படம் பார்க்குறவங்களே பண்ணிடுறாங்க. நாங்கள் இப்படி ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு அந்த குரூப்பாக தேட்டர் இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது குடும்பமாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர் படம் பார்த்துட்டு, சார் நான் நேற்று பார்த்தேன், அம்மாவை அது ஃபேமிலியோட பார்த்தேன், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அதில் இன்னொரு ஃபேமிலி, நாங்கள் இன்னும் அந்த படத்தை 2 தடவை பார்ப்போம், நாங்கள் நிறைய கனெக்ட் ஆகிட்டோம், இவ தான் பேரரசி அப்படிங்கும்போது அவங்க அடிக்கிறாங்க, என் முன்னாலே அடிக்கிறாங்க. இப்படி தான் சார் டார்ச்சர் பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து இவன் தான் ஆகாச வீரன், நட்டிப்பேன் அம்மாங்கிறப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கனெக்ட் ஆகினாங்க. அதை தேட்டரில் ஒரு ரைட்டரை நம்ம பார்க்கும்போது, டைரக்டராக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக. ஒரு சின்ன இடத்துல கிளாப்ஸ் வரது பற்றி சொன்னீங்க. பட் அது ஒரே கேரக்டர் இல்லை, படத்தில் வர எல்லா கேரக்டருமே ஒரு இடத்துல கிளாப் வாங்குது. இப்போ தீபாக்கா ஒரு இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க, யோகி பாபு ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணுறாரு, இன்னொரு இடத்துல காளி வெங்கட், யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அது கிளாப் வருது. ஸோ அப்போ என்ன புரியுதுன்னா, ஒரு சில படங்களை மொத்தமாக கூட்டமாக குடும்பமாக தேட்டரில் போய் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கறது நல்லாயிருக்கும். ஓடிடியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது சேர்ந்து பார்க்கும்போது, சேர்ந்து சிரிக்கும்போது தான் அலையாக அந்த சிரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டரில் தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா அதுவே ஒரு செம்ம ஹாப்பினஸை கொடுக்குது இல்லை, தேட்டருக்கான சரியான படம் தான். சொந்தக்காரங்கிட்ட பார்த்துருக்கணும், அவன் வாயிலையும் கண்ணிலையும் நின்றக்கூடாது, பற்றக்கூடாதுலாம் சொல்லுவாங்க.
பட் உங்க படங்கள் வரும்போது அதெல்லாம் சும்மா சொந்தக்காரங்களே நல்ல சொந்தக்காரனும் இருக்கான், கெட்ட சொந்தக்காரனும் இருக்கான். நீ சூஸ் பண்ணி உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். டயலாகும் ஒன்று வச்சிருப்பீங்க, பட் கான்ட்ராஸ்டா இருந்தது. சொந்தக்காரங்களை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? இல்லை, சொந்தம் தான். அவங்க இல்லாமலாம் நம்ம இது பண்ண முடியாது. இன்றைக்கி ஊருக்கு இங்கே நம்ம சினிமாவுக்குள்ளே இருந்துட்டு நம்ம வந்து ஊருக்கு போகும்போது, நம்ம சொந்தங்களை மீட் பண்ணும்போது, மாமா மச்சனை மீட் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸ்களை மீட் பண்ணும்போது, ஃப்ரெண்ட்ஸும் சொந்தத்துக்குள்ள தானே இருக்காங்க. ஆமாம். அவங்கள பார்க்கும்போது ஒரு கல்யாணமோ சடங்கோ ஒரு டெத்து வீடோ அந்த எமோஷன் பாண்டிங் வந்து பயங்கரமாக இருக்கும்ல. அது இவ்வளோ நாள் சென்று அதுக்கு தான் காளி வெங்கட் கேரக்டர் வந்து அப்பப்போ ஊருக்கு வந்துட்டு போ. ஆமாம், என்ன தான் சம்பாதிச்சாலும் ஊருக்கு வந்துட்டு போனால் தான் ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படிங்கிற இது இருக்குல்ல. அது கண்டிப்பாக நான் அடிக்கடி ஊருக்கு போயிடுவேன். என்ன போனால் ஒரு பயம் வரும், எங்கே எப்போ என்ன வெடிக்கும்னு தெரியாது, எங்கே எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது. சொந்தம் எப்போவுமே சொந்தம், அதோடைய இது அதுதான். சொந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சில நேரம் தோணும். சொந்தம் இல்லாமல் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு சொந்தத்தோடு வாழ்ந்துட்டு போயிடலாமே அப்படிங்கன்னு தோணும். அவங்களோட இருக்கும்போது அது ஒரு அழகு தான். ஆனால் அது பிரச்சனையோடு இருக்கிறது இன்னொரு அழகு தான். எனக்கு ஒரு பிடிக்கிறதுனால தானே அந்த உங்களை பிடிக்காம இவ்வளோ படம் எடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஆமாம், நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன்னா, நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய என்னை வச்சு செஞ்சுருக்குறாங்க. ஆனால் அது சொந்தம் தான், அது செஞ்சால் தான் சொந்தம். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமிங் டு இந்த கேரக்டர் சார், ஆகாச வீரனும் அதாவது சேதுனாவும் நித்யா மேனனும் ஃபஸ்ட்டு இந்த கெமிஸ்ட்ரியே பயங்கரமாக பிடிச்சிருக்கீங்க. அண்ட் 2 பேருமே செம்ம பர்ஃபார்மன்ஸ், போட்டி போட்டுட்டு 2 பேரும் நடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இதை முதல்ல எப்படி சார் கன்சீவ் பண்ணீங்க? இவங்க 2 பேர் தான் இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு டிசைட். அது ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கும் போது அது ஆகாச வீரன் வந்து ரொம்ப அழகாக ரைட்டிங்காகவே ரொம்ப அழகாக வந்துட்டான். இது விதமான அதாவது ஒரு இல்லாட்டின்னு சொல்லி இது ஒரு ஆர்க்கே இல்லாத ஒரு கேரக்டர். இங்கே இது வந்து இந்த மீட்டரில் தான் இருப்பான், எக்ஸ்ட்ரீம் போவான், எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் போவான். அப்போ இது வந்து எல்லா ஹீரோக்களுமே பண்ண முடியாது. நீ இந்த கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆகாச வீரன் கேரக்டர் ஏன் அவர் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எதுவுமே இருக்குது, கிடையவே கிடையாதாமா. அவர் மட்டும் தான் பண்ண முடியும். அது அவருக்காகவே தச்ச சட்டம் மாதிரி இருந்தது. இங்கிட்ட நித்யா மேனன் வந்து ஆப்ஷன் யோசிச்சு பாருங்களேன், கிடையாது, வரல, யாரும் மைண்டில் வரவே வராது. அப்போ அது யோசிக்கும் போது இவங்க 2 பேரும் அந்த காம்பினேஷனே அழகாக இருந்தது. அது சொல்லும் போதே எல்லாருமே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, நல்ல காம்பினேஷன் அப்படிங்கும்போது தேவைப்பட்டாங்க. இந்த கதைக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு நிறைய தேவைப்பட்டாங்க, அது 2 பேரும் தேவைப்பட்டாங்க. அது கரெக்டாக வரும்போது அதுக்குள்ள அந்த தீபாக்கா கேரக்டருக்கு தான் ஒரு பெரிய அம்மா கேரக்டர் யாரை வைக்கிறது, ஒரு ராதிகா மேம் மாதிரி போகலாமா அப்படின்லாம் கேமராமேன்லாம் வந்து ஒரு ராதிகா நடிச்சா நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, இந்த கேரக்டர் அந்த கேரக்டர் அப்படின்னு. அது எனக்கு என்னன்னு தெரியல, அந்த தீபாக்கா கேரக்டர் தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதாவது எமோஷனாகவும் கனெக்ட் ஆகும், காமெடி பண்ணலாம், ஒரு வில்லத்தனா எல்லாத்துக்கும் அது கரெக்டாக இருக்கும். ஏன் அசிஸ்டன்சி யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, தீபாக்கா அது ஹீரோவுக்கு அம்மாவாலாம் தங்க மாட்டாங்க, அது கிரேடாக அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அது நல்லா இருக்கும், போட்டு பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு கடைக்குடி சிங்கத்துலேயுமே அந்த அக்காவுக்கு ஓட்டு விழுகலை, வேண்டாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் அந்த அந்த 5 அக்காக்கள்ல அந்த அக்கா தான் வந்து அழகாக வந்து தனித்து தெரிஞ்சாங்க. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருந்து அவங்க நம்பிக்கையை காப்பாற்றிட்டாங்க. முதல் நாளே சொன்னேன், அக்கா ஓட்டு போட்டேன், உங்களுக்கு ஒரு ஓட்டோட விழுகலை, நான் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், நல்லா பண்ணிடுங்க அப்படின்னு ரசித்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி செம்பன் ஒத்து கேரக்டராக இருக்கட்டும், காளி வெங்கட் கேரக்டரு, மைனா கேரக்டரு. மைனாவுக்கெல்லாம் பெரிய ஸ்கோப் இல்லாட்டினாலும் அந்த பாரு வாயப்பார், அந்த 99 ஸ்பீக்கர் உள்ள அங்கெல்லாம் கிளாப்ஸ். ஆமாம். அப்புறம் அந்த புருஷன் இதுங்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறது. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அது யோகி பாபு வந்து செம்மையா தேட்டரில் வந்து செம்ம வைப்பை கொடுத்தது. அவருடைய கவுண்டரு இது மாவீரனுக்கு அப்புறம் திருப்பி ஒரு அவர் சும்மா டப்பிங்கில் எல்லாம் போட்டிருப்பாரு, நீ அமுக்கிக்கிட்டு கிடையாது அப்படிங்க தீபாக்கா ஓகே அப்படின்னு, அது டப்பிங்ல ஓகே அப்படின்னு போட்டாரு. அது எண்டில் வந்து கிண்டல் பண்ணியிருப்பாரு எங்களையே, ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது கிட்டத்தட்ட டேரக்டர் கிண்டல் பண்ண மாதிரி இருக்கும். அது டப்பிங்ல அவராகவே போட்டாரு, வச்சு விட்டோம். லிப் இல்லாமல் இருக்குன்னா அந்த லிப் இல்லாமல் இந்த படத்தில் வைக்கவே கூடாது. ஒரு 2-3 இடத்துல லிப் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, சேர்னு வச்சு விட்டோம், அதுக்கு கிளாப்ஸ். அப்போ எல்லா கேரக்டரும் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ படம் பார்த்த எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு அது மாதிரி இருக்கும், எங்கள் வீட்டுக்கு அது மாதிரி இருக்கும், எங்கள் கதையை கேட்டு எடுத்தது மாதிரி. அதில் சில பேர்லாம் சொல்கிறாங்க, அப்படியே கேமராவை கொண்டாந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சு எடுத்தது மாதிரியே எடுத்திருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாருமே அதை கடந்து வந்திருக்கோம்ல, அது வந்து கனெக்ட் ஆகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆகாச வீரனும் பேரரசி கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் அதுதான். அவனுடைய கேரக்டர் வந்து அது நிறைய பேருக்கு ஒரு ஃபீட்பேக்காக வந்தது. அது வந்துச்சு, கத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன் இப்படி கத்தணுமா அப்படின்னா அது அவனுடைய இது. எல்லாத்துக்கும் கத்துவேன், நீ ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா தான் தெரியும், சாப்பிட்டியா அப்படிம்பாங்க, டேய் சாப்பிட்டியா அவ்வளோதானடா. அதாவது அவனுடைய எமோஷன் வந்து எல்லாமே வந்து சில கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் இது ரொம்ப ரேர் பீஸ் இல்லை. அதுக்கு தான் நான் டீசர்லேயே மைண்ட் செட் பண்ணேன், கைஸ்
இவங்க நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு அதுதான் அவங்களை மைண்ட் செட் பண்ணி இவங்க நார்மல் கிடையாது. ஓகே, இவங்க அப் நார்மல், இவங்க இது வந்து ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. எங்கேயாவது தான் இந்த கேரக்டரில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த கேரக்டர் இங்கே ரொம்ப சண்டே வந்து நீங்கள் ரொம்ப அமுக்கி வாசிச்சிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த கேரக்டருடைய அழகே அந்த சவுண்டாக பேசுகிறது. ஆமாம், யதார்த்தமாக இருந்தது. நிறைய பேர் அந்த மாதிரி நேரில் பார்த்துருக்கோம். ஆமாம். இன்னொன்று, சேதனாவோட கேரக்டர் வந்து ரீசெண்டாக நாங்கள் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு வந்துட்டோம். மகாராஜா, பவானி எல்லாம் ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சீரியஸான கேரக்டர்ஸ். இது வந்து அவரோட ஸ்டார்டிங்கில் பாலகுமாரால், அதுக்கப்புறம் அந்த மாதிரி 400 அடிதானில் வர கிளைமேக்ஸ், அந்த மாதிரி ஒரு சேதனாவை பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேதுவனை ரசிச்சு அவருக்குன்னே ஒரு கேரக்டர் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சேதுவனை திருப்பி கொண்டு வந்தது எப்படி இருந்தது அந்த கேரக்டர்? ஏன்னா அவர் ஒரு பக்கம் எமோஷன், நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷனும் பயங்கரமாக பண்ணிடுறாங்க. எல்லாமே இருக்குதுல்ல. நீங்கள் பாருங்கள், லவ் இருக்கும், எமோஷன் இருக்கும், சேட்டையின் உச்சம் பண்ணுவார், அழுவார், மாஸ் இருக்கும். அவ்வளோ ஒரு ஹீரோவுக்கு அவருடைய ஓப்பனிங் செம்ம மாஸாக இருக்கும். ஆமாம், அவர் அதை எடுக்கும்போதே சொன்னார், சார் எனக்கு விக்ரம் வேதாவுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஓப்பனிங்னார் அப்படின்னாரு. அப்போ அது பயங்கரமாக இருந்து அடுத்து வந்து பொண்டாட்டிட்டு அடி வாங்குவாப்புல. ஆமாம், அது எந்த ஹீரோவும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ வெரைட்டி அவருக்கு வந்து அதுக்குள்ள. இல்லை, அதனால தான் கேட்டேன். நீங்கள் சேதுனா வந்து பயங்கரமாக ரசிச்சிருக்கீங்க. அவர் வந்து அடி வாங்கி ஃபேமஸான ஒரு ஹீரோன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரவல் எடுத்துகிட்டு போய் வெட்டுறாருன்னு பார்த்தா இளநீ வெட்டி குடிக்கிறது. ஆமாம், அதை மற்ற ஹீரோக்கள்லாம் பண்ணும்போது அது ஃபன் ஒர்க் அவுட் ஆகாது. அது சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் அழகாக அதை வந்து இளநீ குடிச்சுக்கிறேன் அப்படின்னு தூக்கி குடிக்கும்போது, கிளாப்ஸ் அடிக்கும்போது அந்த மூமெண்ட் அவர் தான் பண்ண முடியும். அதுக்காக தான் அவரை. ஆனால் அவருக்குன்னு எழுதும்போது அது வந்து அதுவும் வந்து என் பேனா பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கும் சரி, பேரரசுக்கும் சரி. ஏன்னா 2 பேருமே நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆட்கள்ல. அவங்கள வந்து நான் திருச்சிற்றம்பலத்தில் அவ்வளவு ரசிச்சு அந்த கேரக்டரை. அப்பா பேரரசி கேரக்டருக்கு எழுதும்போது அதை வாலியன்ட்டு அது வந்துக்கிட்டே இருக்குது. அது பயங்கரமாக. இன்னும் உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தை வந்து நிறைய வெளியில் எடுத்துட்டேன் ஸ்கிரிப்டாகவே. ஓகே, 2 hours 34 minutes லாக் பண்ணாப்புல எடிட்டர். 2:20 கரெக்டாக 14 நிமிஷம் நான் தூக்கிட்டேன். ஓகே, அவன் இல்லை இது அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கும் அப்படின்னா அசிஸ்டன்ஸு எல்லாருமே சொல்கிறாங்க, அது நல்லா இருக்குது, குறைக்க வேண்டாம் அப்படின்னு. தாங்காது ஆடியன்ஸுக்கு வந்து. இப்போ சந்தோஷமாக எந்திரிச்சு போகிறாங்கல்ல, நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிடுவாங்கடா. இல்லை சார், எல்லாமே நல்லா இருக்குன்னா டே நமக்கு நல்லா இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு வந்து டைம் பார்த்து படம் பார்த்தாங்கன்னா, எடுத்து ஃபோனை நோண்டிட்டாங்கன்னா சரியாக வராது. இப்போ உட்காந்து தேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா ஒருத்தவர் கையில் ஃபோன் எடுக்கல. அப்பப்போ ரீல்ஸ் போடுறதுக்கு மட்டும் சின்ன அந்த சாங்கு, இன்ட்ரோ அதன் வீடியோ எடுத்துக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு டைரக்டருக்கு அது ஒரு பெரிய சவால் இல்லை. இன்றைக்கி ஆகுன்னா ஃபோன் எடுத்துடுறாங்க, டக்குன்னு அப்படியே ரீல்ஸ் பார்க்க போர் அடிச்சிச்சுன்னா அந்த இது வந்துடும். இப்போ இதுவுமே அவ்வளோ காமெடி இருக்குனால ஸ்டாண்ட்-அப்பில் வந்து கொஞ்சம் எமோஷனுக்குள்ளே போயிட்டே இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் இறங்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த 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 சீரியஸ் கொடுத்து தான் ஆகணும். அது நமக்கு காமெடியாக இருக்குங்கிறதுக்காக அது மட்டும். ஏன்னா நிறைய உங்களுக்கு காமெடி கொடுத்ததுனால அந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸ் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் இறங்குதுங்கிறாங்க சில பேர். ஆனால் கதையை விரும்புகிறவங்க அது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு எதிர்பார்க்குது இல்லை இருக்குது. அண்ட் கேரக்டர்ஸ் பற்றி சொன்னீங்க. நிறைய வந்து ஒன்று நிறைய படிச்சிருப்பீங்க, இல்லை நிறைய ரியல் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து 2வது தான் நினைக்கிறேன், ரியல் லைஃப்ல இருந்து நிறைய கேரக்டர்ஸ் எடுத்திருக்கீங்க. அங்கேருந்து எடுத்ததால தான் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஆமாம் சார். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எங்கே பார்த்தது? உங்கள் ஃபேமிலியா இல்லை நீங்கள் உங்கள் என் ஃபேமிலிலாம் இல்லை, இந்த ஊரில் பார்த்து ஊரில் இருக்கு. ஓகே, இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் சொல்லவே முடியாது. இப்போ சேது சார்கிட்ட 3-4 கேரக்டர் இருக்குது. ஆமாம், அது ஒரு கேரக்டர் கிடையாது. பாடி லாங்குவேஜ் ஒருத்தருடையாக இருக்கும், அவர் கத்தி பேசுறது ஒருத்தருடையாக இருக்கும், வேறு இதுவாக இருக்கும், அவரை லவ் பண்ணுற விதம் வந்து வேற ஒரு இதுவாக இருக்குது. அப்போ ஒரு 3 கேரக்டர் தூக்கி அதுக்குள்ள வச்சுருப்பான். அப்போ இந்த மனிதனுடைய கேரக்டர் தான் நம்ம சொல்லவே முடியும். ஆமாம், பேரரசியை பார்த்தீங்கன்னா அதுக்கும் வேற. ஆனால் அதான் சொல்கிறல, ஊருக்கு போகும்போது அது சொந்தங்களோட சேரும்போது, சொந்தங்களோட பேசும்போது, சொந்தங்கள் சொல்கிற கதைகள்லேருந்து அதுலேருந்து கிடைக்கிற கேரக்டர்லாம் நம்ம மைண்டுக்குள்ள ஒன்று ரெடி ஆகிட்டே இருக்குங்கள. அதை தூக்கி வைக்கும்போது அது மக்கள் சினிமாவை மக்கள்கிட்ட இருந்து எடுக்கும்போது அது மக்களுக்கு பிடிக்குது. கண்டிப்பாக அதுதான் இந்த சினிமா. பட் உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக உங்களோட ஃபேவரட் ஷார்ட் ஒரு ஃபேவரட் சீன் எது இந்த படத்தில்? எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சீன் வந்து பேரரசி கோச்சுக்கிட்டு போவா, பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸில் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இறங்கி வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவங்க போகும்போது மாப்பிள்ளை வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லுவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரசிச்சு. அதுவும் அந்த ஊர் பேர் ஒரு பஸ்ஸில் மறந்தது இன்னும் அதுவும் நல்லா இது எடுக்கும்போதே சூப்பராக வருது அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த சீன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போகிறான், மச்சான் வந்து வானோட சொல்ல கோவிச்சுக்கிட்டு அவன் வீட்டை விட்டு அவன் வெளில போய் ஆட்டோவில் உட்காந்துருக்கு. இவங்க சாப்பிடுங்கிறாங்க. பொண்டாட்டி சண்டை போட்டு வந்திருக்கா, மாமனார் மாமியான்னு சாப்பிட்டு சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட முடியுமா
அவன் மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த சீன் இருக்குல்ல. அண்ட் அங்கேயும் ஆடியன்ஸை ஏமாத்திட்டே இருந்தீங்க. ஆமா. அதாவது எமோஷனல் ஆகிற மாதிரியே இருந்து டக்குன்னு இந்த படத்தோட இதுவே அதுதான். நிறைய இடத்துல படத்துல நிறைய ட்விஸ்டே இருக்காது, ஆனா அதுதான் ட்விஸ்ட். சின்ன 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 எமோஷனை காமெடி ஆக்குவேன், காமெடியை எமோஷன் ஆக்குவேன். அப்படி அதுதான் அந்த படத்தோட ரைட்டிங்கே உங்களுக்கு ஸ்பெஷலாக இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து செம்ம ஸ்க்ரீன் பிளே அப்படின்னாங்க. செம்ம ஸ்க்ரீன் பிளே அப்படி என்ன அதில் பண்ணுனே அப்படின்னா இதுதான். ஒருத்தன் பயங்கரமா அசிங்கப்பட்டு வீட்டில் சாப்பிடணும், ஒருத்தன் வான்னு சொல்லாமல் எந்திரிச்சு போயிருக்கான், பொண்டாட்டி சண்டை போட்டு வந்திருக்கு, மாமனார் சாப்பிட சொல்லார், சாப்பிட்றதா சாப்பிடலான்னு ஒருத்தன் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. மாமியார் ஒன்றும் சொல்லலை, மாமியார் ஒன்றும் சொல்லலை. அப்போ அந்த எமோஷன் சீன் வந்து ஃபீல் பண்ணி இருக்கும்போது அதை டக்குன்னு ஒரு காமெடி பண்ணும்போது தேட்டர் தெரிக்குது. ஆமாம், அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இடத்துல நிறைய இடத்துல இருந்தது. ஆமாம், ஹீரோயின் அறைய போறாருன்னு பார்த்தா இவங்க அடிச்சிருவாங்க, அறுவாள் எடுத்து வெட்ட போறான்னு பார்த்தா அங்கேயும் நடக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான் அந்த படத்துக்கு வந்து பெரிய கனெக்ட் ஆயிருந்த. ஒருவேளை எமோஷனலாவே இருந்திருந்தாருன்னா அது ஆகாச வீரனா இருந்திருக்காது. டக்குன்னு உடச்சதாவது ஆகாச வீரனா. ஆமா, அவனுக்கு கோவம் வந்தா போய் போட்டா போட்டு, எவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ போட்டா போட்டு சாப்பிடுவான், அவன் சாப்பிடுவான். ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆயிடுச்சு. பொண்டாட்டி அவனை கேவலமா எழுதி வச்சிருக்கா, ஐ லைக் இட் அப்படிங்கிறான். மாப்பிள்ள மாமனாருக்கு வந்து சூப்பரான ஒரு ரிலேஷன் இருந்தது. அதாவது செம்பன் ஜோசாருக்கும் சேதுனாக்கும் பயங்கரமான ஒரு தலையில முத்தெல்லாம் கொடுக்குறாரு. வீட்டுக்கு வரும்போது மாமா மாமா உட்காருங்கன்னு. ஸோ அந்த அது எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை சார். ஆமாம், மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்குமான உறவே அது ரொம்ப அற்புதமான உறவு. அது 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 ஒரு அழகா இருக்கும். இதில் வந்து 2 பேருமே அழகா, அது மொட்டை மாடி சீன்லாம் வந்து ஆமாம் மாப்பிள்ளை அவளை செல்லமாகவே வளர்த்துட்டான் அப்படின்னு பேசும்போதும் நாங்கள் அப்பப்போ சண்டை போட்டு வருவோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, அதுலேயே அழகா இதுவாக இருக்கும். அந்த சாப்பிட்ற இது அது அழகாக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். மாமனார் வந்து அப்பாம்பாங்க, மாப்பிள்ளையை வந்து தம்பி அப்படிம்பாங்க, மாமியா வந்து அம்மா அப்படிம்பாங்க, அவங்க வந்து ஆத்தா அப்படிம்பாங்க. அது ரொம்ப அழகாகுது இல்லை? ஆமாம். இப்போ என் மாமனார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பான், அவர் அங்கே நிற்பார், நான் இங்கே நிற்பேன், அவர் வந்து அப்படிம்பாரு, நானும் அப்படிம்பேன். அவ்வளோதான், தூரத்தில் தான் இருப்பான். மாமனார் இருக்காருன்னு போய் பக்கத்துல நான் போக மாட்டேன், மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு அவரும் பக்கத்தில் வர மாட்டேன். அது அங்கே பார்க்குற நிற்கிற இடத்துல 2 பேரும் கண்ணை மட்டும் வச்சுக்குவான். அவர் தலையை ஆற்றலே தெரியும், ஓகே அவர் அன்பா ரொம்ப கூப்பிடாரு, நம்ம அதை ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. அவ்வளவுதான், அதுதான் அழகானது. பொற்செல்வனும் ஆகாச வீரனும். அதாவது நீங்க சொன்னீங்க சில சீன்ஸ் டெலிட் பண்ணிட்டேன், நிஜமாலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து அதை டெலிட் பண்ணிட்டீங்களா இல்ல இப்படிதான்? இல்ல பிரதர், இதுல அதுலயும் நிறைய பேர் கேட்டாங்க என்னதான்டா அவங்களுக்கு பிரச்சனை. அது என்னன்னா இது வந்து எல்லாருக்குமான பிரச்சனை. இப்ப பேரரசிக்கும் ஆகாசத்து வீரனுக்கு பிரச்சனையை மட்டும் நான் சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. எதுக்கு சண்டை போடுறது மட்டும் தான் நம்ம வச்சிருக்கோம், பிரச்சனை பெருசா வைக்கல. அதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இங்க ஒரு கேம் ஆஃப் த்ரோன் மாதிரி ஒரு சேர் பிரச்சனை இருக்குல்ல, இருக்கு. ஒரு சேருக்கான பிரச்சனை, ஒரு நேமுக்கான பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் லைட்டா நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். நம்ம கேம் ஆஃப் த்ரோன் மூடுல அதுக்கு பில்டப் பண்ணல. ஆனா ஒரு சேர்ல, அந்த சேர்ல யாரும் உட்கார்றது ஒரு பிரச்சனை இருக்குதான். ஆனா சண்டைக்கு ரீசன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். இவ்வளவு சீன் வைக்கும்போது அதுக்கு ரீசன் சொல்றது என்னன்னா, பாக்குற ஆடியன்ஸுக்கு அவனுடைய பிரச்சனை ஞாபகத்துக்கு வரணும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கும் மனைவிக்குமான ஒரு சண்டை ஏதோ நடந்திருக்கும்ல, அதை கனெக்ட் ஆகணும். அவன் கனெக்ட் பண்ணிக்கங்க, விட்டுட்டு அவங்க எடுத்துப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப மச்சானுக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பத்துல இருந்து சொல்லி வந்துகிட்டே இருப்போம், எண்டில் ஒரு பிரச்சனையை வந்து சொல்லுவான். சொல்றோமா? அது நிறைய பேர் ஏன் சொல்லல அப்படின்னா சொல்லியிருந்தா அது யூஸ்ஃபுல், அங்கேயே முடிஞ்சிருக்கும். அது ரொம்ப போர் இல்ல. என்ன பிரச்சனையும் சொல்லிட முடியும் நீங்க. கரெக்ட். அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை, ஏதோ மோதிக்கிட்டாங்க அப்படின்னு இருந்து சண்டை போட்டுருக்கலாம், இல்ல 2 பேரும் ஒரு பிள்ளை லவ் பண்ணி பிரச்சனையா இருக்கலாம், இல்ல வெட்டிக்கிட்டு ஏதோ சண்டை இருக்கலாம், இல்ல பணத்தை கொடுத்து இருக்கலாம். நீங்க எதை சொன்னீங்கன்னாலும் அது பழசு. ஆனா அதை சொல்லாம விட்டதுதான் புதுசு. ஆடியன்ஸ் இந்த இடத்துல கிளாப்ஸ் பண்றாங்கல்ல, அதான் டைரக்டர்ஸ் பிரில்லியன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை வாட்டி அந்த படம் பார்க்கும்போது பிரில்லியன்ஸ் இல்லையா பிரதர், அது ஒரு விதமான சீட்டிங் தான். அது ஆடியன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு மூடு தான் அது. அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அப்பா ஐயோ படமே முடிய போது இன்னொரு பிளாஷ்பேக் அப்படிங்கும்போது இல்ல பிளாஷ்பேக் இல்ல அப்படிங்கிறது தான் இது. ஓகே, ரோலிங் டைட்டு டைரக்டர் கார்டு போட்டாச்சு. டைரக்டர் கார்டு போட்டதுக்கு அப்புறம் 3-4 நிமிஷம் படம் இருக்கு, ஆனா உட்காந்துருக்காங்க ஆடியன்ஸ். அது ஒரு டைரக்டருடைய ரைட்டிங்கான மரியாதை தானே. கரெக்ட். ஃபர்ஸ்ட் நாள் எந்திரிச்சாங்க, அப்புறம் எல்லாமே அது உட்காந்து எண்டு கார்டு வரைக்கும் சிரிச்சுட்டு கிளாப்ஸ் அடிச்சுட்டு போறாங்க. லாஸ்ட்ல ஒரு கவுண்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. ஆமா, அது வரைக்கும் அப்படி எப்படி ஒட்டுமொத்த தேட்டர் எப்படி இருந்திருக்கும் பார்த்துட்டு ஜாலியா. ஆமா, எல்லாம் எழுந்து நின்ட்டாங்க, யாரும் வெளியே போல. இந்த ரைட்டிங் ஸ்டைல புதுசா மாத்துறது வந்து இதெல்லாம் தான். இப்போ இதுக்குள்ள போனோம்னா இதெல்லாம் கிரிஞ்சா மாறும். இவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க, எதுக்காக சண்டை போடுறாங்க, ஒவ்வொரு சண்டைக்கு நம்ம காரணம் சொன்னோம்னா அது பழசா மாறும், பழசாயிரும், ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆக முடியாது. இப்போ அவன் பிரச்சனையை கொண்டாந்து அதுக்குள்ள கனெக்ட் பண்ணும்போது அது ஜாயிண்ட் ஆகி போகும்.
இது ஒரு உத்தி. அண்ட் சார் இப்போ முன்னாடி வந்து நிறைய ரூரல் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்து நிறைய பார்த்தோம். இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் உங்களோட படங்கள் ஒரு வாட்டி வரும்போது அந்த சக்ஸஸ் ரேட் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்டாக கொடுத்துட்டே இருக்கீங்க. இப்போ கடைக்குட்டி சிங்கமாகட்டும், நம்ம வீட்டு பிள்ளை, இந்த படம் எதுவாக இருந்தாலும் அந்த ரூரல் ஏரியாவுக்கு போயிட்டீங்கன்னா அது உங்கள் ஜோனாவே மாறிடுச்சு. அது கரெக்டாக ஒரு மாதிரி கிராப் பண்ணிட்டீங்களா? இந்த வேகன்ட் ஸ்பேஸ் வந்து நான் அப்படி நான் அந்த ரூட்டை பிடிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. கஷ்டம் அதெல்லாம். அப்படின்னா ஒவ்வொரு படம் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒன்று ட்ரை பண்ணுறோம், அதை எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நான் முதல்ல நான் ஒரு ரசிகனாக இருக்கேன். ஓகே, என்னுடைய ரைட்டிங்க்கு அது எனக்கு பிடிக்குதா, அதை நான் ரசிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னால் ஒரு கதை ஐடியா வந்ததுக்கப்புறம் அதை விதவிதமாக உட்கார வச்சு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இவங்கன்னு இல்லை, எல்லார்ட்டையும் சொல்லுவேன். இன்றைக்கி என் பசங்க பெரிய பசங்களை வந்துட்டாங்க, அவங்ககிட்டலாம் உட்காந்து கதை சொல்லுவேன். அவன் எப்படி ரிசீவ் பண்ணுறான், ஃபோனை ரெக்கார்டில் போட்டுருவேன். கதை சொல்லத்தான் அது சுவாரஸ்யமாக மாறும். அப்போ அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் அதை கொஞ்சம் எழுதுவேன். அப்புறம் அதை படிக்க கொடுப்பேன். இப்போ அவங்க சில கேள்விகள் கேட்கும்போது அந்த கேள்வியை நான் கேட்பேன், ஏன் அவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு சரியான ஆன்சர் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுவேன். இல்லை அவங்க கேட்குறது தப்பாக இருக்குன்னா இது பண்ணிக்குவோம். எத்தனையோ கோடி பேர் பார்க்க வேண்டியதை ஒருத்தன் தான் முடிவு பண்ணுறான். அது எவ்வளோ பெரிய சவால். அதை ஒரு 5-6 அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லைன்னா அவங்க கருத்து சொல்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய இது. இன்னொன்று நம்மளோட படைப்பு நமக்கு நல்லா தான் தெரியும், ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் படம் எடுத்து படத்தை ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எது நல்லா இருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் போயிடும். படம் எடுத்து ஒரு தடவை படம் பார்க்கும்போது நமக்கு தோணும், அதுக்கப்புறம் பார்க்க எது நல்லா இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுகளே நீங்கள் வேலை பார்க்கணும். நான் ஆடியன்ஸோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் முதல் 3 நாட்களில் போய் எல்லா படத்துக்கும் போக முடியாது. பிடித்த படங்களுக்கு போய் உட்காந்து எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு ரசிக்கிறாங்க, எதுக்கு கமெண்ட் அடிக்கிறாங்க, எப்படி அதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு நான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அது நல்லா. இப்போ இந்த படத்தை வந்து ஒட்டு மொத்தமாக தியேட்டரில் ஆடியன்ஸ் கொண்டாடும் போது ஓகே, நம்ம ஸ்டடி பண்ணுறது ஓரளவுக்கு இந்த படம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அடுத்த படத்துக்கும் இதை நம்ம கரெக்டாக இது பண்ணணும். இதே ஃபார்மேட்டில் பண்ணால் அது பழசாயிடும். அப்போ நம்ம வேறு என்ன ஃபார்மேட் தொட போகிறோம் அப்படிங்கிற நானே எனக்குள்ளே கேட்டுக்கணும். அதுதான் சார். நீங்கள் ரீசெண்டாக எங்கே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ கதகளி வந்து நான் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணேன், அது வந்து எனக்கு நினச்ச மாதிரி ஒரு ரீச் ஆகலைன்னு சொன்னீங்க. பட் அது ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம், அப்புறமா நிறைய பேர் அதை பாராட்டினாங்க. பட் இப்போ இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வரும்போது அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் திருப்பி பண்ணுறதுக்கான அந்த உந்துதல் இல்லாமல் போயிடுமோ? அப்படி இல்லை, எனக்கு இப்பவும் இருக்குது. கதகளி மாதிரி த்ரில்லர் பண்ணணும், ஹாரர்டே என்ற கதை இருக்குது. ஒரு வில்லேஜுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஹாரர் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. எனக்கு இது வரைக்கும் பக்கா வில்லேஜுக்குள்ளே போய் இப்போ இந்த படத்தை வந்து ஹாரர் மூடில் ஒன்று பண்ணோம்னா எப்படி இருக்கும், ப்ராப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு ஹாரர் பண்ணணும்லாம் ஆசை இருக்குது, கதை இருக்குது. ஓகே, வர்றது தான் அது எப்படி இதுங்கணும் அப்படிங்கிறது. இன்னமே ஃபேமிலி தான் பண்ணுவீங்களா அப்படின்னா எல்லாமே பண்ணணும். ஓகே, எல்லா கதையுமே பண்ணணும். கதைகளி இப்போ தான் பிரதர் பயங்கரம். என் படம்னே நிறைய பேருக்கு தெரியாது பிரதர். அது வருத்தம் எனக்கு நிறைய இருக்குது பிரதர். நல்ல ரைட்டிங் நல்லா இருந்தது, பட் ஏன் அந்த டைமில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது இல்லை. அது வந்து படங்கள் வந்து அன்றைக்கி ரஜினி முருகன் வந்துருச்சு, அந்த 4 படம் வந்துருச்சு பொங்கலுக்கு. ரஜினி முருகனுடைய அதில் காமெடி எல்லாமே இருந்ததுல்ல. அதனால தான் எனக்கு சரி ரஜினி முருகன் மாதிரி என்னாலையும் பண்ண முடியும்னு தான் கடைக்குடி சிங்கம். உனக்கு அதுதானே வேணாம், இதுக்கு தானே கூட்டமாக வர்றீங்க வாங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோதான். சம்டைம்ஸ் அந்த வெற்றியுமே ஒரு நல்ல வெற்றி தான் சார். லேட்டாக கிடச்ச வெற்றியும் வெற்றி தானே? ஆமாம் கண்டிப்பாக. இல்லை பிரதர், இப்படித்தானே இல்லை. நம்ம ஒரு சமையல்காரன் பிரதர். விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும், அது ஆடியன்ஸ் எப்படி ருசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த டேஸ்ட்டை மாற்றணும். அவ்வளோதான். உங்களோட படங்களில் வர கேரக்டர்களுக்கு அழகான தமிழ் பேர் வைக்கிறீங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ டீசர் ஒன்று விட்டீங்க, அதுக்கு கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடிஞ்சது, யாராவது உங்கள் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா இந்த டீசரை பாருங்கள், அவ்வளோ பேருக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேம் எல்லாம் இதெல்லாம் எங்கன்னு சார் கிடைக்குது? ஏன்னா நம்ம ஏதாவது புக்கில் இருந்து எடுக்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான பேர்கள் இல்லை, வழக்கில் இருக்க ஈஸியாக யூஸ் பண்ணுற ஒரு நேம்ஸ். ஒரு புதுசு பேர் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான பேர் இருக்குது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நினச்ச பேர் ஏதோ ஒரு பேரை போட்டு எழுதிட்டு போயிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு அரசின்னு தான் வச்சுருந்தேன். அவளுக்கு அவள் பேரரசியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் அப்போ அதுக்குள்ளே ஒரு சீன் பண்ணேன். அவள் பேர் அரசி தான், ஆனால் ஹீரோ கூப்பிட்றது பேரரசி அப்படின்னு. ஆகாச வீரன் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள அவருடைய குலதெய்வம் பேர் ஆகாச வீரன். அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தூக்கி ஆகாச வீரன் அப்படின்னு வச்சு. பாண்டியன் பரிசில் தான் கண்ணுக்கு நீயால்னு இருக்கும். ஆமாம், அது வந்து கடைக்குட்டி சிங்கத்தில் ஹீரோயின் பேராக வச்சுருப்பேன். செம்பையா, மடப்புலி, சோமன், நிறைய நல்ல நல்ல பேர்கள். பொற்செல்வன் என்ன அழகான பேர் இல்லை, ராகவர்தினி எல்லாமே பொற்செல்வன் சூப்பரான பேர். நம்ம வீட்டுக்குள்ள அரும்பன் அப்படின்னு வச்சுருப்பேன். ஆமாம், அழகான பேர்கள் இருக்கும்போது அதை நம்ம ஒரு கல்ச்சரை பதிவு பண்ணுறோம் பிரதர். இதை வந்து எல்லாருமே பார்க்குறது வந்து பொதுவாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வில்லேஜ் படங்களுக்கான மரியாதை இருக்கான்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் உண்மை. வில்லேஜ் படம் அப்படின்னு இங்கே பார்வையே வேறு மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஒருத்தன் வேஷ்டி கட்டிட்டு வர்றதுக்கும் ஒருத்தன் பேண்ட்டு கோட் ஷூட் போட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்வைகள் இங்கே வேறு மாதிரி இருக்குது. இங்கே வேஷ்டியவே ஒரு பிராண்டாக்க வேண்டியதாக இருக்குல்ல.
அந்த வேஷ்டி ஒரு பிராண்ட் ஆகிறதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வேஷ்டி வந்து எல்லாரும் அது அப்போ இங்கே வில்லேஜ் படம் அப்படிங்கும்போது ஓகே. ஆனால் வில்லேஜ் படம் தான் நிறைய சினிமாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம மக்களுடைய வாழ்க்கையை, நம்ம கல்ச்சரை பற்றி, நம்ம உணவு பழக்க வழக்கங்களை பற்றி, நம்ம உடைகளை பற்றி, நம்மளுடைய தொழில்களை பற்றி, நான் என்னுடைய படங்களில் ஹீரோ தொழில் இல்லாமல் இருக்கவே மாட்டேன். அது எல்லாமே நம்மளுடைய கல்ச்சரை வந்து பதிவு பண்ணுற ஸ்ட்ராங்காக இண்டிபெண்டான ஹீரோவாக இருப்பாங்க. இது ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக தானே பார்க்கப்படுது. ஆனால் இதுக்குள்ளே பாருங்கள், ஒரு யானைமலை, அந்த யானைமலைக்குள்ள எவ்வளோ பெரிய கதை புதஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத டைட்டில் அந்த யானைமலையை காமிக்கும் போதே அதுக்குள்ளே அவ்வளோ கதைகள் சவுண்ட்லேயே சொல்லியிருக்கோம். அந்த ஒத்த கடைக்குள்ள எவ்வளவு லைஃப் ஸ்டைல் இருக்குது, எவ்வளவு இது இருக்குங்கிறத ஒரு இடம் அதுக்குன்னு ஏதே இந்த கதையை போய் எங்கே வேணாலும் எடுத்துருக்கலாம்ல. நான் புதுக்கோட்டைக்காரன், புதுக்கோட்டைக்குள்ளேயே எத்தனை தடவை எடுக்க முடியும்? நம்ம போய் மதுரைக்குள்ள நம்ம பார்வையில் அந்த மதுரை எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த கதையுடைய இது. இன்றைக்கி மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே யானைமலையை பார்க்கும்போதே அவ்வளோ கிளாப்ஸ் அடிக்கிறாங்களாம். அப்போ அந்த 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 மக்களுடைய வாழ்க்கை முறையை நம்ம சொல்லும்போது அது அழகாக இருக்குதுல்ல. இதை நான் ஒரு சந்தோஷமாக பண்ணுறேன், அவ்வளோதான். இதை வந்து ஒரு சில பேர் அது ஒரு ட்ராமாவாக பார்ப்பாங்க, சீரியல்னு சொல்லுவாங்க, இன்ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை முறை இதுதான் அப்படின்னு சொல்கிற படமாக இது இருக்கும். அதுக்குள்ளே நல்ல பேர்கள், ஒவ்வொன்றுக்கும் என்னென்னலாம் முக்கியமாக மெனக்கிட முடியுமோ மெனக்கிடுறேன். இப்போ தமிழில் வந்து பேர் வைக்கிறது ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. எல்லாம் இங்கிலீஷில் பேர் வச்சிடறாங்க. தமிழில் வைக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து மண் சார்ந்த படங்கள் நிறைய கொடுங்க. அடுத்த என்ன ப்ராஜெக்ட் சார் வந்துட்டு? இது அடுத்து என்ன அப்படின்னு இன்னும் முடிவு பண்ணல. ஆனால் ஒரு 4-5 கதைகள் இந்த 3 வருட காலகட்டத்தில் ஒரு 4-5 கதைகள் எழுதியிருக்கேன். இந்த கதையவே வந்து ஒரு சிட்டி வெர்ஷன் ஒரு கதை இருக்குது. ஓகே, அது நானுமே பண்ண முடியாது. அது பிரேமோட மூடில் ஒரு கதை இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய ஐடியாக்கள் இருக்குது, கதைகள் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் ஒரு முடிவு எடுக்கலை. எனது படம் பெரிய வெற்றியாக இருக்குது. இதை விட ஒன்று பெருசாக அடிக்கணும். கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சுருக்கேன். அதை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. அது எப்படி சேர்ந்து வருதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஹாரர் வில்லேஜ் சொன்னீங்களா, அதையும் இறக்கி கொடுங்க. இறக்குவோம் கண்டிப்பாக. நான் சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கேட்கறதுக்கு. தேங்க்யூ சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஒரு பெரிய பாராட்டு. படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களோட படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைன்னு சொல்லி வாழ்த்துங்க சார். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ.